சித்ரா வந்து எல்லார் முன்னாடியும் வந்து அனமிகாவோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து மகாவோட ஃபேமிலியை பற்றி ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாங்க. இதை பார்த்து சூர்யா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், அவங்க வந்து வசதியில் குறைஞ்சவங்க தான், அதே மாதிரி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறவங்க தான், பொம்மை வந்து விற்கிறவங்க தான், ஆனால் அவங்க மனசு வந்து 100 கோடீஸ்வரங்களுக்கு சமமானது மனசு அவருக்கு. மகாவோட அப்பா வந்து இது வரைக்கும் எங்ககிட்ட எந்த காசு பணத்துக்கும் ஆசைப்பட்டது கிடையாது, எங்கள் சொத்துக்கும் ஆசைப்பட்டது கிடையாது, அவரே உழைச்சி அவரே கஷ்டப்பட்டு சாப்பிட்றாரு, இப்போ வரைக்கும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காரு, நல்ல மனுஷன் அவர். ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து எப்போவுமே வந்து சோம்பேறியாக இருந்துட்டு மற்றவங்கள குறை சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சித்ராவை பார்த்து வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுது சூர்யாவை பார்த்துட்டு நம்ம சித்ராவுக்கு. அடுத்து வந்து சூர்யாவோட அப்பாவும் வந்து அவங்கள பற்றி நம்ம மகாவோட ஃபேமிலியை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. எங்களுக்கு நல்லா புரியுதுங்க, அதை கேள்விப்பட்டு தான் நாங்கள் வந்து சம்மதம் பண்ணிக்கலான்னு வந்தோம், உங்கள் மனசு ரொம்ப நல்ல மனசு, எல்லாரையும் மதிக்கக்கூடியவங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவோட ஃபேமிலி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, சீக்கிரமாகவே நிச்சயதார்த்தத்தை வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்குற பிரபா மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து இப்படி இருந்தால் எப்படி, பூஜை பண்ணணும்ல, டைம் ஆகிடுச்சுல, எல்லாம் கிளம்புங்க, பொம்பளை பிள்ளைங்களாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னோன்னே, ஏன் பொம்பளை பசங்க தான் வந்து பூஜை பண்ணணுமா, ஆம்பளைங்க எந்த உதவியும் செய்ய மாட்டேருங்க, தனியாக நாங்கள் மட்டும் பண்ணணுமா, அவங்களும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்கிறாங்க. பார்த்தியா என் மருமகளை எந்த மாதிரி வந்து பின்றான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து சந்தோஷப்படுறாங்க. கரெக்டு, அனாமிகா சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பாட்டி எல்லாருமே சொன்னோன்னே, சரி அது எப்படி நான் ஒத்துக்க முடியாதுன்னாங்க. சரி ஓகே, இந்த பிரச்சனையே வேணாம், 2 பேருக்குள்ளே ஒரு போட்டி வைக்கணும், இதில் 2 பேர் வந்து கலந்துக்கணும், அதே மாதிரி யார் வந்து லேடிஸ் ஜெயிச்சாலும் சரி ஜென்ஸு ஜெயிச்சாலும் சரி பூஜை வந்து யார் பண்ணணும் அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னதுக்கு எல்லாமே ஓகே சொல்கிறாங்க. அதே மாதிரி கயிறு கட்டு போட்டி வந்து நடக்கிறாங்க. இந்த சைடு வந்து மகாவோட டீமும் அந்த சைடு சூர்யாவோட டீமும் வந்து கலந்துக்கிறாங்க. 2 பேருமே கயிறு கட்டும் போது கரெக்டாக வந்து கயிறு இழுக்கும்போது சூர்யா வந்து பிடிச்சி இழுத்ததில் மகா வந்து சூர்யா மேலே வந்து விழுந்துடுறாங்க. ஒருத்தர் தன்னை அறியாமல் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சரி போதும் ரொமான்ஸுக்கு எழுந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோன்னே அப்புறம் 2 பேரும் எழுந்துக்கிறாங்க. அடுத்து வந்து யார் ஜெயிச்சுது அப்படின்னோடனே வாய்ஸ் ஜானி தான் ஜெயிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அவங்க வந்து இயற்கையாகவே பலம் அதிகம் அவங்களுக்கு, அதனால் இந்த விஷயத்தை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸில் எல்லாருமே சொல்லிடுறாங்க. அதனால் வந்து தாத்தா வந்து சரி ஓகே இன்னொரு போட்டி நடத்துவோம், அதில் கண்டிப்பாக வந்து ஜோடியாக கலந்துக்குங்க, அப்போ எந்த ஜோடி பெஸ்ட்டோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணட்டும் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து டான்ஸ் போட்டி நடத்துகிறாங்க. அப்போ எல்லாருமே வந்து டான்ஸ் பண்ணுறதுக்காக ரெடி ஆகுறாங்க. சூர்யா மகா வந்து ரொம்ப சூப்பராக வந்து செம்ம க்யூட்டாக வந்து அதே மாதிரி ரொமான்ஸாக வந்து டான்ஸை வந்து சூப்பராக பண்ணுறாங்க. அதனால் இவங்க தான் பெஸ்ட்டு கப்பல், இவங்க தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்காங்க. மகா எப்படியாவது வந்து சூர்யாவோட சீட்டை எடுத்து படிச்சிடணும், அவர் என்ன எழுதியிருக்காருன்னு படிக்கணும், கடவுளே என்னை மன்னிச்சுடு, நான் வேணும்னு படிக்கல, அவர் என்னை ஏற்றணுன்ற ஆசையில் தான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு சீட்டை வந்து தொடர்றதுக்காக போகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் கோடீஸ்வரி அங்கே வந்துடுறாங்க. இங்கே பாரு என்ன நினச்சிட்ருக்க, இந்த மாதிரிலாம் எடுத்து படிக்கக்கூடாது புரியுதா, அந்த அறிவு கூட உனக்கு இருக்காது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. மாமா ப்ளீஸ்மா, நான் படித்தா தப்பு இல்லைம்மா, நான் ஒரு பொண்டாட்டி தரமா, நான் படிக்கலாமா, நான் அதெல்லாம் அப்புறமா படிக்கலாம், முதல்ல நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சரி படிக்கவே முடிய மாட்டேங்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. வந்து மகா அதெல்லாம் தெரியாது, எல்லோரும் வந்து பூஜை முடிச்சோன்னு ஃப்ரீ ஆகிடுவாங்களே, அப்போ கண்டிப்பாக அந்த வந்து சீட்டை நான் படித்தே தீருவேன், அதை யாராலையும் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து போகிறாங்க.